சார் நான் ஒரு விஷயம் பேசின உடனே எல்லாரும் அதை பிரச்சனையாக்குனாங்க. என்ன பிரச்சனையாக்குனாங்க? ஆகம விதின்னு சொல்றீங்களே, பழனி கோயிலுக்கு ஆகமம் இல்லை அப்படின்னு சொன்னேன். சுயசுவத்துக்கு அறிவு கிடையாது, ஆகமத்தை பத்தி தெரியாது, என்ன படிச்சியா கிழிச்சியான்னு கேட்டாங்க. எல்லாரும் ஒரு உண்மையை மறைச்சிட்டாங்க. 300 வருஷத்துக்கு முன்னாடி பழனி கோயில் பண்டாரங்களால பூஜிக்கப்பட்ட இடம். அது சைவ பண்டாரங்கள்னு பேரு. அந்த சைவ பண்டாரங்கள் பூஜிச்ச காலத்துல அது போகரால பிரதிஷ்டை பண்ணப்பட்ட சிலைன்னு தலைவரலாறுல இருக்குது. சித்தர்கள் மரபுல ஆகமும் கிடையாது. அவங்களுடைய மரபின் வழி அவங்க வேற மாதிரி பிரதிஷ்டை பண்ணுவாங்க. இன்னும் உங்களுக்கு புரியணும்னா எளிமையா சொல்றேன். ஜீவ சமாதி கோயில்னு ஒண்ணு இருக்கும். ஒரு ஞானி அடங்குவாரு. அடங்குறதுன்னா என்ன தெரியுங்களா? மூச்சு உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனா வெளியில அவர் ஆக்டிவா இருக்க மாட்டாரு. அப்படியே அவரை வச்சு புதைச்சிருவாங்க. 700 வருஷம் 800 வருஷம் அவங்க அங்கேயே இருப்பாங்க. இது ஜீவ சமாதி கோயில்னு பேரு. அந்த மாதிரி சித்தர்கள் அடங்குகிற ஜீவ சமாதிக்கு நீங்க வழக்கமா பண்ற யாக யஜ்ஞ பூஜை எதுவுமே பண்ண முடியாது.